மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்துல. ஆனபடியா விளங்கிக் கொள்ளுங்க. நாவ தேவையில்லாம, வார்த்தைகளை தேவையில்லாம தோல்வியானது, நெகட்டிவானது, மேலோதானதை, பிழையானதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பேசி பேசி நெகட்டிவானது, தோல்வியானதை எங்களோட வாழ்க்கையில அறுவடை செய்யாதபடிக்கு நான் செய்வது வாய்ப்பு. என்னுடைய பிள்ளைகள் கத்தரால போதிக்கப்படும், பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்கும், கத்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கும். நல்ல விடயங்களை, நல்ல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தங்கள் ஜீவ விருட்சத்தின் விதைகளாகிய இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாயில வைத்து விதைப்பீர்களானால் அங்கே ஒரு சாபமும் இருக்காது. வெளிப்படத்துல சொல்லப்பட்டபடி ஒரு சாபமும் இருக்கப்படாது. ஜீவ நதி எங்க ஓடுதோ அங்க சாபம் இருக்காது. ஜீவ விருட்சம் எங்க இருக்குதோ அங்கே சாபம் இருக்க முடியாது. நீங்க புறஜாதிகளுக்குள்ளே சாபம் முற்காலத்துல சாபமா இருந்தது போல என்னதுக்காக ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். இப்ப நீங்க ரட்சிப்பை பெற்றுனீங்கன்னா சாபத்துக்காக உங்களை ரட்சிக்கல, சாபத்துக்குள்ள இருக்கும்படியாக ரட்சிக்கல, ஆசீர்வாதமாக வாழும்படியாக அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். உங்களுக்கு இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறது போல எங்களுக்கு செய்வினை வச்சிருக்க மாட்டோம், சூனியம் வச்சிருக்க மாட்டோம், பிசாசு இருக்காது. ஆனா பிசாசு வந்துட்டு பிரதர், பிசாசு வந்துட்டு பிரதர், பிசாசு தான் நிற்கிறான் போல இருக்குது, அல்ல செய்வினை வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான், இதை சொல்லி சொல்லி சொல்லியே உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள நுழைய பண்றது யாரு? நீங்க தான். உங்களோட வாயால தான் அதை உள்ளுக்குள்ள நுழைய பண்றீங்க. செய்வன, சூனியம், மருந்து, மாந்திரிகம் எல்லாம் உங்களை வேலை செய்ய. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆளுகை செய்யறதுக்கு அனுமதி இல்லை, துளி கூட அனுமதி இல்லை. ஆனபடியால் அதை எடுத்துக்கொள்றது உங்களோட வார்த்தையினால, உங்களோட வாய் மூலமா. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஃபேஸ்புக் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும் பார்க்குற உங்கள் அனைவரையும் கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை அபரிமித விதமாக ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய தலைப்போட தேவ சமூகத்தில் வந்து நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அதற்காக இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநேக பிரயாசங்கள், தேவனுக்கண்டு, குடும்பத்துக்கண்டு, தொழிலுக்கண்டு, ஊழியங்களுக்கண்டு அநேக பிரயாசங்களை நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆனா அதுல எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் காணப்பட முடியல. சில வேளையில ஆசீர்வாதங்கள் காணப்படல. எங்களுடைய தனிப்பட்ட தொழிலையா இருந்தாலும் சரி, கல்வியிலையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதங்களை காண இல்லை. ஆனா நான் தேவனுக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா ஏன் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் காணப்பட இல்லைன்னு பல கேள்விகள் இருக்கு. இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்ப கேள்விகள் இருக்குது. அப்ப அந்த கேள்விகளுக்கு தான் தேவன் இந்த நாள்ல உங்களோட பதில் கொடுக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா தருத்திரம் வருது, தருத்திரம் இருக்குது, சாபம் இருக்குது, பாவம் இருக்குது. நான் பாவத்துக்குள்ள சில வேளையில நான் பாவம் செய்கிறதுனால, பாவத்துக்குள்ள காணப்படுறதுனால சாபம் இருக்குதோ என்ற ஒரு சந்தேகங்களோட நீங்கள் இந்த அநேக தேவன் ஜனங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்தபடியா கர்த்தர் நமக்கான பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார், எல்லா சாபங்களையும் அவர் சுமந்து விட்டார் என்று சொல்லி வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம். எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இத்தனை, அதாவது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அதுல வெற்றி சிறக்க வேண்டும் என்றதான் எங்களோட விருப்பம். ஆனா வெற்றி அடைய முடியலையே, அதை மேற்கொள்ளலையே, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியலையே என்று கலங்கி கொண்டு கேள்விகளோடு காணப்படுற உங்கள் மத்தியில தான் இந்த நாளில இந்த காரியத்தை நான் பேசும்படியாக வந்திருக்கேன். ஆனபடியா நாங்கள் எப்படி இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியும், எப்படி இதில் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்றதை இந்த நாளில் நான் வாசிப்போம். இந்த பாவம் வந்தா என்ன நடக்கும்? பாவத்துக்கு அடுத்ததாக பாவத்தின் விளைவென்ன? சாபம். அது நாங்கள் மரணம் என்று பார்க்கிறோம். அது மரணத்துக்கு முன்பாக நாங்கள் சாபத்தை காணப்படுது. ஆனா அந்த ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு அந்த சாபம் இருக்குதா என்றதை பார்ப்போம். நாங்கள் வாசிப்போம். தானியேலுக்கு எழுதின தானியேலு புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலர் எல்லோரும்
நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் அப்ப தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் தேவன் மூலமாக சாபங்கள் அங்கே உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வேதத்துல பார்க்கணும். அப்ப இந்த பாவம் செய்தது நிமித்தம் தான் அங்கே சாபம், பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம், அதுதான் சாபமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். இந்த வேதாகமத்தில் தானியேல்ல காணப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு புறமுதுகு காட்டினது நிமித்தம் ஏற்பட்டதுதான் சாபம். பாவம் அந்த அது செயல்பட்டது பாவம், அது மூலமாக அதன் விளைவு சாபத்துக்குள்ள வந்திருக்கு. சரியா? அப்ப பாவத்தின் விளைவுதான் சாபம். சாபம் என்றால் நாங்கள் முதலில் என்னவென்று நாங்கள் பார்க்க போறோம். சாபம் என்றால் நாங்கள் என்னென்ன முதல்ல பார்க்க போறோம். அப்ப சாபம் என்று சொன்னா எபிரேய வார்த்தையில ஹலால் என்று அர்த்தம். எபிரேய பாஷையில என்னவா சாபத்துக்கு? ஹலால். அதுல ஹலால் என்றும் இருக்குது, QALLAH ஹலால். சரியா? அப்ப பாவத்திற்கான அந்த வார்த்தை ஹலாலா இருக்கிறது. அப்ப இந்த சாபம், இது சாபத்தை தான் ஹலால் என்றது. சரியா? இந்த சாபத்தை எப்படி நாங்கள் மேற்கொள்வது? இந்த சாபம் வர்றதுக்கான காரியத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? சரியா? பாவத்துக்கு உட்பட்ட, அதாவது சாபத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்தாலும் அது துலங்காது. துலங்குமா? துலங்கவே துலங்காது. அவனே ஒரு பொருள், அவனே ஒரு சாபத்துக்குள்பட்ட மனுஷன், ஒரு பாவத்துக்குள்பட்ட மனுஷன் குடும்பத்துல என்ன வாழ்க்கை நடத்தினாலும் அவன் துலங்க மாட்டான். அவன் என்ன தொழிலை செய்தாலும் துலங்க மாட்டான். அவன் என்ன படிச்சாலும் துலங்க மாட்டான். அவனுக்குள்ள சாபம் அங்கே காணப்பட்டிருக்கும். அப்ப இந்த சாபம் உடைக்க வேண்டும் என்றால், சாபம் எதனால வந்தது? பாவம். இந்த பாவத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? பாவத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும் என்றதை நாங்கள் பார்க்க போறோம். சரியா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 19ஆம் வசனம். இந்த சாபம் ரெண்டு விதத்துல, ரெண்டு வகையில, ரெண்டு பக்கங்களை கிரியை செய்யுது. ஒன்று எங்களுடைய பொருளாதாரத்திலையும், அடுத்தது எங்களுடைய சரீரத்திலையும் அந்த சாபம் காணப்படும். பொருளாதார ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் இந்த சாபத்தின் கிரியைகள் காணப்படும். ஆதியாகமம் 17ஆவது வசனம், 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால் பூமி உன்னின் நிமித்தம் சபிக்கப்பட்டிருந்தது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உண்டாகும். அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டிய உன்னை நீ வருத்தத்தோட நீ பாடுகளை வேலைகளை செய்து நெத்தி வியர்வையால நீ ஆகாரம் புசிக்க வேண்டிய நிலவரம் வந்ததுக்கு நீ விதைகளை விதைத்தா, அது விதைகள் விதைத்தா என்ன செய்யணும்? கனிகளும் காய்களும் காய்கறிகளும் தான் வர வேண்டும். இது முள்ளும் குறுக்கும் வர வேண்டியது அவசியம் இல்லை. முள்ளும் குறுக்கும் வர வேண்டியது அது சாபத்தின் விளைவு. ஆதாம் எப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாம ஏவாள் குடித்த அந்த கனியை புசித்தாரோ அண்டையிலிருந்து அவனுக்குள்ள சாபம் உண்டாக்கப்பட்டது. சரியா? அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் பாவத்தின் விளைவு விளைந்து வந்தது சாபம். அந்த சாபத்துல இப்படித்தான் காணப்பட்டது. அப்ப இந்த பாவத்துல இருக்கிற எங்களை எரேமியா 29ஆம் அதிகாரம் ஒரு ஆள் எடுத்து வாசிங்க. எரேமியா 29:18 வசனத்தை எடுத்து. அப்ப ஆதாமின் நிமித்தம் தான் இந்த சாபம் இந்த பூமிக்குள்ள உட்பிரவேசிக்கிறது. வாசிங்க. அவர்களின் வார்த்தையை கேளாமல் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும்
கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுதலுக்கு இடமாகவும் நிந்தியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப என்னத்தின் நிமித்தம் சாபமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார்? வார்த்தையை கேளாத நிமித்தம், அவருக்கு புறமுதுகு காட்டி, அவருக்கு பிரியம், அவர் சொன்னதை செய்யாதபடிக்கு அவரை அலட்சியம் பண்ணினது நிமித்தம் அவர் சொல்கிறார், உங்களை புறஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு உங்களை ஈசலாகவும் இலச்சையாகவும் பரியாசமாகவும் சாபமாகவும் உங்களை நான் வைப்பேன் என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த சாபம் எது நிமித்தம் வந்தது? பாவம். இந்த பாவத்தின் நிமித்தம் தான் இந்த சாபம் வந்தது. அப்ப இந்த சாபத்தை, இந்த சாபத்தை உருவாக்கின இந்த பாவத்தை யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு 3 வகையாக அந்த பாவத்தை நாங்க பிரிக்கலாம். வாசிங்க. 1 யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாம். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள், உலகத்தினால் உண்டானவைகள். சரி. அப்ப இந்த 3 விதமான பாவங்கள் என்ன? கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த ஒரு மனுஷன், இந்த மனுக்குலம் செய்கிற பாவங்கள் அனைத்தும் இந்த 3 கேட்டகரிக்குள்ள, இந்த 3 அம்சத்துக்களை, இந்த 3 பகுதிகளையும் அடக்கி கொள்ள முடியும். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இந்த 3களையும் அடக்கி கொள்ள முடியும். இத இயேசு கிறிஸ்துவானவர், நம்முடைய இரட்சகர், அவர் இதுக்கான தீர்வுகளை உண்டு பண்ணினார். எத்தனை பேருக்கு தெரியும்? கரங்களை தட்டி நீங்கள் விளக்கமா கேட்டுக்கொள்ளணும். கேள்வி கேட்பேன். சரியா? சாபம் வந்தது என்னதால? சொல்லுங்க. பாவத்தினால வந்தது. இப்ப இந்த பாவம் 3 வழி: கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெரும், மாம்ச இச்சை. இந்த 3 விதத்துக்குள்ள தான் மனுஷன் செய்யற அனைத்து பாவங்களும் அடக்கப்படுறது. சரியா? அப்ப இத இயேசுவானவர் இதுக்கான தீர்வுகளை உண்டு பண்ணிட்டார். இந்த 3 பாவங்களுக்கும் அடையாளமாக இயேசுவானவர் 3 ஆணிகளில அங்கே கடாவப்பட்டார். எத்தனை பேர் ஓகேயா? 3 ஆணியில சிலுவை மரத்துல அங்கே அடிக்கப்பட்டு காயப்பட்டு அந்த 3 ஆணிகள் அவருடைய 2 கரங்களையும் 2 கால்களையும் கடாவியினது நிமித்தம் அந்த 3 ஆணிகளால கடவப்பட்ட 3 பாவங்களும் ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்தமான பாவங்களை அவர் நிவர்த்தி செய்தார். அல்லேலூயா, ஆமென். ஆனபடியாத்தான் இது எப்படி என்று கேட்கலாம். இயேசு தமது இடது கையில நம்முடைய எல்லா மாம்சத்தின் இச்சைக்கான பாவங்களை அவர் சுமந்து கொண்டு அங்கே ஆணியை அடைகிறதுக்கு, ஆணி கடாவறதுக்கு இடம் கொடுத்தார். அதை வாசிங்க. கலாத்தியர் மாம்ச இச்சை, அதாவது மாம்ச இச்சைக்காக எண்ணத்துல ஆண்டவர் கையில கடாவ கொடுத்த இடது கை. சரியா? அப்ப கலாத்தியர்ல சொல்லப்பட்ட 19:21 மாம்சத்தின் கிரியைகளான இச்சை, இந்த மாம்ச இச்சைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அப்படிப்பட்ட மாம்ச வாசிக்காட்டி விடுங்க, அப்படிப்பட்டதான அந்த பாவத்திற்கான காரியங்களை இயேசுவானவர் தன்னுடைய இடது கையில அவர் சுமந்தார். நீதிமொழிகள் எடுத்து வைங்க, 29ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை எடுத்து வைங்க. அப்ப இயேசு உங்களுடைய மாம்சத்தின் இச்சைக்கான காரியத்தை தன்னுடைய இடது கையில தன் ஆணியை கடாவறதுக்கு இடம் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தார். வாசிங்க. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்படுகிறான். தொந்திப்பானவன் ஆஸ்தியை அளிக்கிறான். அப்ப இந்த மாம்சத்தின் இச்சை ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுமே, ஆனால் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும், சொத்துகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும். ஏனென்றால் அவன் வேசிகளோட தொத்திப்பாக அவன் அப்படியே தொங்கி திரிகிறவனாக, அவர்களோட திரிகிறவனாக இருக்கிறபடியால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆஸ்தி என்னவாம்? அழிக்கப்பட்டு போயிருமா. அப்ப இதுக்கான தண்டனைய இயேசுவானவர் தன்னுடைய இடது கரத்துல அதை வாங்கினார். அது என்ன இடது கரம்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா,
வாசிங்க லூக்கா 15:3 30 15:30 15:30 வாசிங்க. இந்த இளையகுமாரனுடைய விஷயம் இருக்கு. இளையகுமார் இப்ப மாம்சத்தின் இச்சையின் மூலமாக அவன் வேசியோட போனது நிமித்தம் அவன் என்ன செய்தானா, ஆஸ்திகளை அப்படியே இழந்து போயிட்டான். அதுபடியா வாசிங்க லூக்கா 15:30 வாசிங்க. சரி சரி. அப்ப அந்த வேசிகளிடத்திலே உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட அந்த குமாரனை குறித்து பார்க்கிறோம். இளைய குமாரனை குறித்து பார்க்கிறோம். அவன் வேசிகளிடத்துல அவன் ஆஸ்திகளை இழைத்து போட்டான். ஏனென்றால் அவன் மாம்ச இச்சை உள்ளவனாய் இருந்து அந்த தன்னுக்கு தங்களுடைய ஆஸ்திகள் முழுவதையும் இப்படியே அழித்து போட்டது நிமித்தம் இயேசுவானவர் தன்னுடைய இடது கரத்துல அது அங்கே அவர் அறைய கொடுத்தது நிமித்தம் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒரு ஆள் எடுத்து வாசிங்க 16வது வசனம். சரியா? ஏன் எப்படி இடது கையில் அவர் ஆணி அடித்திருப்பார்? அது இடது கையினால எந்த மாம்சைக்கான பாவத்தை எல்லாம் அவர் எப்படி சுமந்தார் என்றது சொல்லப்படுது. அதன் ஞானத்தில் அந்த வலது கையில தீர்க்காயுசும் ஆமென், அவருடைய இடது கையில செல்வமும் கனமும் இருக்கும். அப்ப இந்த மாம்ச இச்சையினால நீங்க அழித்து போட்ட அந்த பொருளாதாரங்கள் சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் அவர் மறுபடியும் தன்னுடைய இடது கரத்தில் ஆணிகளை கடாவ கொடுத்து அவர் தன்னுடைய இடது கரத்தில் இருந்த என்ன, அவருடைய இடது கரத்தில் என்ன இருந்ததா? செல்வமும் கனமும். அந்த செல்வத்தையும் கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானது. ஆமென், கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செய்த மாம்ச இச்சை நிமித்தம் என்னுடைய தேவனுடைய இடது கை கடாவப்பட்டது நிமித்தம் அவருடைய இடது கையில இருந்த செல்வமும் கனமும் எனக்கு உரித்தா இருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப இப்படியே 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது பொருளாசை. வலது கரத்துல நாங்கள் அடுத்தது கண்களின் இச்சை. இரண்டாவது என்ன? முதலாவது மாம்ச இச்சை, இரண்டாவது கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சையினால அவனுக்கு என்ன நடக்கும்டா, அவனுடைய ஆயுசு காலம் வீக்கா போயிடும். அவனுடைய ஆயுசு காலம் இல்லாம போயிடும். கண்களின் இச்சைக்காக கொடுத்தது நிமித்தம், கண்களின் இச்சையினால வந்த பாவம். கண்டதெல்லாம் இச்சிக்கவும், காணுகிற வீட்டை அபகரிக்கணும், காணுகிற பெண்ணை அபகரிக்கணும், காணுகிற நிலங்களை அபகரிக்கணும். இப்படிப்பட்ட கண்களின் இச்சையினால வந்த பாவத்துக்காகத்தான் இயேசுவானவர் தன்னுடைய வலது கரத்தை கொடுத்தார். வாசிங்க 28:16 நீதிமொழி. பிறகு புத்தியீனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். அப்ப பொருளாசையை வெறுக்கிறவன், பொருளாசை உள்ளவர்களாக அந்த கண்களின் இச்சைகளால காணப்படுற பொருள்கள் அதை அபகரிக்கணும், அது என்னுடையதாக்கி கொள்ளணும் என்று பொருளாசையினோட செய்கிற பாவத்தினால என்ன பாவம், என்ன வரும் அவங்களுக்கு நஷ்டம்? தீர்க்காயுசே இல்லாம போயிடுச்சு. வாழ்நாள் முழுக்கம் சஞ்சலமும் தவிப்போடு தீர்க்காயுசு என்றதே இல்லாமல் குறைந்த வழியில மாண்டு போயிருக்கு. அதுக்காகத்தான் இயேசு தன்னுடைய வலது கரத்துல தீர்க்காயுசுக்கான, திருப்பி வாசிங்க நீதிமொழி 3:16 வாசிங்க. அப்ப வலது கையில இதுக்கான காரியத்தை அவர் செய்து முடிச்சார். அப்ப பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். அப்ப பொருளாசை எங்களோட வாழ்க்கையில காணக்கூடாது. இந்த கண்களின் இச்சை மூலமாக வருகிற அந்த பொருளாசையில நாங்கள் விலகி ஓடுவோம் என்று சொன்னால் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இதை நாங்கள் செய்தது நிமித்தம் அந்த பொருளாசையினால எங்களுடைய ஆயுசு வீக் ஆயிட்டு. அப்ப வலது கரத்தை சொல்லுங்க. அப்ப அதன் வலது கரத்துல தீர்க்காயுசு காணப்படுது. அப்ப இயேசுவான இடது கையில கனத்தையும் செல்வத்தையும் அவர் உண்டாக்கி வச்சிருந்தார். வலது கையில என்ன வச்சிருந்தார்? தீர்க்காயுசு இருந்தது. அப்ப நாங்க வலது கையால இடது கையால செய்த மாம்ச இச்சை மூலமாக செய்யப்பட்டதுனால எங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கப்பட்ட போனதை அவர் மறுபடியும் எடுத்து தந்தார். இது வலது கையினால எங்களுடைய கண்களின் இச்சையினால எல்லாம் அகப்பட்டதெல்லாம் இச்சித்து அந்த எடுத்து பார்த்தது அதை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால ஏற்பட்ட பாவத்தின் நிமித்தம் அவர் தனது வலது கையை கொடுத்து அங்கே உங்களுக்கு நீடித்த ஆயுள தீர்க்காயுச தேவன் உண்டு பண்ணினார். ஆமென்.
இது விளங்குதா உங்களுக்கு? அப்ப 3:16 படி அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்ப இடது கையில அவர் கனத்தையும் செல்வத்தையும், வலது கரத்தில் என்ன வச்சிருந்தாரா? தீர்க்காயுசு. அடுத்தது 3வது நாங்க பார்க்க போறோம். அங்கே கண்களின் ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமை 3வது சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமை என்றால் நாங்கள் மேட்டிமையாகவும் பெருமையாகவும் அகந்தையாகவும் நாங்கள் எங்களுடைய நடந்து கொள்றதை குறித்து காணப்படும். அப்ப நடந்து கொள்றது என்றால் மேட்டிமையோடையும் பெருமையோடையும் செருக்கோடையும் மற்றவர்களை மதிக்காம, மற்றவர்களை கனப்படுத்தாமல், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்காம அப்படி செய்கிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் உண்டானது என்ன? அதுதான் கண்கள் ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமையினால் ஒரு மனுஷனுடைய நடைய குறிக்கிறது. அவனுடைய நடைய குறிக்கிறதால அவனுடைய கால்களை குறிக்குது. அதற்காக இயேசு தன்னுடைய 2 கால்களையும் அங்கே ஆணிகள்ல கடாவை கொடுத்தார். அப்ப கடாவை கொடுத்தார். எசாயா 28வது அதிகாரம் 13ஆம் வசனத்தோட எழுதுங்க. எப்ராயிமுடைய வரியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். அப்ப இந்த பெருமையினால்தான் ஆதியில ஒரு 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 ஏஞ்சல் கூட்டம் சாத்தானாக மாறினது. லூசிபர் பெருமையினால நான் வடபுற ஆராதனைக்கு ஏறுவேன், நான் தேவனை போல இருக்கணும், தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறுவேன்னு சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்துல பெருமையானதை நினைச்சது நிமித்தம் தான், மேட்டிமையானதை நினைச்சது நிமித்தம் தான் அங்கே அவன் தள்ளப்பட்டு பாதாளமான படுகொலியில தள்ளப்பட வேண்டி வந்தது. அப்ப பிசாசும் இது நிமித்தம் தான், இந்த இந்த ஜீவனத்தின் பெருமை நிமித்தம் தான் அங்கே தள்ளப்பட்டான். அன்னபடியா இதுல அவனை வாசிக்க, திருப்பி வாசிக்கிற இத தேவன் அதை காலால மிதித்து தன்னுடைய ஆணியை கடாவை கொடுத்தது நிமித்தம் அங்கே உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுங்க. அப்ப கர்த்தர் இயேசுவானவர் வலது கையினாலும் இடது கையினாலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு தன்னுடைய கால்களை அங்கே சிலுவை மரத்துல கொடுத்தது நிமித்தம் எல்லா பாவத்துக்கும், அந்த எல்லா பாவத்துக்கும் 1 யோவான்ல சொல்லப்பட்ட அந்த பாவம் 3 விதமான பாவம், மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அந்த 3 விதமான பாவத்திலிருந்து எங்களை கர்த்தர் நீக்கலாக்கினார். வாசியும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சரியா? அப்ப நிச்சயமா நடந்ததா நடக்கலையா? சிலுவையில இயேசுவானவர் சிலுவைக்கு போனது நிமித்தம் இந்த சாத்தான கிரியைகளை கால்களுக்கு கீழே நசுக்கி போட்டாரா? போடலையா? போட்டார். வாயத்திலிருந்து சொல்லணும். சரியா? அப்ப இப்ப என்ன சொல்ல வரணும்னு சொன்னா, கால்களுக்கு கீழே நசுக்கி போட்டவர். சரி, இனி இந்த பாவத்தை பார்த்தோம். இந்த பாவத்தின் விளைவால வந்த சாபத்தை பார்க்க போறோம். பாவத்துக்கான தீர்வு தேவன் உண்டு பண்ணிட்டார் சிலுவையில. இந்த பாவத்துக்கான பாவத்தின் மூலம் வந்த சாபத்தை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம், நியாயாதிபதி பிரமாணத்தில், நியாய பிரமாணம் சொல்லுறது என்னன்னா, யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் வாசியமா, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23 உபாகமம் 21, 22, 23 கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிற்று, அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்த நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உத்தேசத்தை திருட்டப்படுத்தாயாக. இப்ப கொலை செய்தவனுக்கு ஒரு பாவம் இருக்கு. சரியா? கொலை செய்தவனுக்கு, விபச்சாரம் செய்தவனுக்கு என்ன செய்யறது? கல்லறிஞ்சு கொல்றது. தேவனை தூசிக்கிறவனுக்கு என்ன பாவம்? அந்த நியாய பிரமாணத்தின்படி என்ன தண்டனை? கல்லறிஞ்சு கொல்றது. விளங்குறவனுக்கு விபச்சாரம் செய்யறவனுக்கும் கல்லறிஞ்சு கொள்றது, தேவனை தூசிக்கிறவனுக்கும் கல்லறிஞ்சு கொள்றது. இது கொலை செய்தது, பொய் சொல்றது, மற்றவற்றை திருடுறது, எல்லாவற்றுக்கும் நியாய பிரமாணத்தில் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் அங்கே கொடுக்கப்படுது. விளங்குறவனுக்கு. அப்ப இந்த மரத்துல தூக்கி போடுறதுன்னு சொன்னா
அவன் இந்த கலாத்தியர் 3:13 படி அங்க வாசிப்போம்னு சொன்னா மரத்துல தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறான். சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறார். அப்ப இந்த சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி இது கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இது ஒரு மொழிபெயர்ப்புல சரியான மொழிபெயர்ப்புல துல்லியமாக லிட்ரோ என்ற அந்த மொழிபெயர்ப்புல நாங்கள் பார்ப்போமே என்றால் மரத்துல தூக்கப்பட்டவன் அவன் சபிக்கப்பட்டவனே அவனே சபிக்கப்பட்டவன் சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மரத்துல தூக்கப்பட்ட சாபத்தை செய்தது நிமித்தம் அங்கே தொங்க விடப்பட்டானிலே தொங்குறவனே சாபமாக்கப்பட்டவன், அவனே சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார். சரி, உங்களின் நிமித்தம் அவர் சாபமானார். அப்ப சாபத்துக்கான முடிவு உண்டு பண்ணப்பட்டதா? எங்க உண்டு பண்ணது? கலாத்தியர் 3:13 படி அங்கே சாபத்துக்கான முடிவு உங்களுக்கு உண்டாக்கப்பட்டது. அப்ப இந்த ஒவ்வொரு ஒட்டுமொத்தமான பாவம், அதாவது இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி களவுக்கு ஒரு தண்டனை, விபச்சாரத்துக்கு ஒரு தண்டனை, தேவனை தூசிக்கிறதுக்கு ஒரு தண்டனை, இப்படி பலவிதமான எல்லா களவெடுக்கிறது, பொய் சொல்றது, எல்லாவற்றுக்கும் ஒரு தண்டனை. இந்த தண்டனைகளை எல்லாவற்றிலும் மகா கொடிய தண்டனை என்னவென்றால் இந்த மரத்துல தூக்கி போடுறது, இந்த சிலுவையில ஆணி அடிச்சு கொள்றதுதான் மிகவும் வலுவானது. மிகவும் தண்டனைகளுக்குள்ள தண்டனை என்னன்னு சொன்னா இந்த மரத்துல தூக்கி போட்டு அந்த சிலுவை மரத்துல ஆணியால அடிக்கப்படுறதுதான் அது மகா மோசமான தண்டனையா இருக்குது. அந்த மோசமான தண்டனையால்தான் தேவன் இயேசுவானவர் உங்களுக்காக செய்து முடித்தார். சபிக்கப்பட்டவராக, சரியா, சபிக்கப்பட்டவராக எண்ணப்பட்டார், சபிக்கப்பட்டவராக காணப்பட்டார். எங்களுடைய எல்லா சாபங்கள், சாபத்தினால வந்த சகல பாவத்தினால வந்த சகல சாபங்களையும் அவர் சுமந்தது நிமித்தம் அவர் சாபமாக்கப்பட்டார். அவர் சாபம் தேவனுடைய பார்வையில சபிக்கப்பட்டவன் என்ற பார்வையில அந்த பேர் மொழிபெயர்ப்புல அவர் காணக்கூடியதா இருந்தது. அப்ப எல்லாவற்றையும் அவர் சுமந்து எங்களுக்காக வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த மற்ற குற்றவாளிகள் எல்லா மற்ற குற்றங்கள், ஏனைய சின்ன சின்ன குற்றங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நியாயாதிபதி அங்க கொடுக்கிற தண்டனையை அங்க உடனடியா தேவன் அதை பார்க்க மாட்டார், அதுக்கான கொடுக்க மாட்டார். ஆனா இந்த நியாயாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த செனகரின் சங்கங்கள்ல ஒன்று கூடி ஒருவனுக்கு இன்ன தண்டனை கொடுக்கவனும், இவனை சிலுவையில அறையவனும், ஆணியினால அடிச்சு இவனை கொல்ல வேணும் என்று சொன்னா அது தேவ சாபம். அது தேவனே அந்த தொங்கப்பட்டவனை சாபமாகத்தான் பார்ப்பார். அவன் செய்த சாபத்தை பார்க்க மாட்டான், தொங்குறவனையே சாபமாகத்தான் பார்ப்பார்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படும். அது உச்சகட்ட பாவத்துக்கான தண்டனை என்றா அது சிலுவை, வேற ஒன்றுமே இல்லை. கல்லால் எறிஞ்சு கொள்றதும் மரண தண்டனை தான். ஆனா எல்லா தண்டனைகளிலும் மிக கொடிய உச்சகட்டமானது எதென்றா அந்த சிலுவை தான். அந்த சிலுவையில தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார் எங்களுக்கு. சரியா, அதுக்கான தீர்வுகளை எங்களுக்காக உண்டு பண்ணினார். உச்சகட்டமான அந்த சிலுவை மரணத்தை அவர் எங்களுக்காக செய்து முடித்தார். களத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து எங்களுக்காக சாபமானார். சரியா, இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சபிக்கப்பட்டவன் அவனை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க, ஒரு பொருட்டாக ஒரு கணக்கெடுக்க மாட்டாங்க. அவனை பார்க்கிறவன் எல்லாம் மட்டமா தான் பார்ப்பாங்க. இயேசுவானவர் இந்த 33.5 வருஷத்துல செய்த ஊழியத்துல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தேவன் அவர் என்ன செய்தாரா? வியாதியஸ்தர்களை சுகமாக்கி விடுதலை ஆக்கி இருக்கிறார். இல்லையாவுமா? எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலையாக. அந்த சிலுவையில் அவர் தொங்குற நேரம் யாராவது வந்து நின்றாங்க? எல்லாம் இவரை எப்படி பார்த்தாங்க? ஒரு சாபமா தான் பார்த்தாங்க, பரிதாபமா பார்க்கல, சாபமா பார்த்தாங்க. ஏன்னு அந்த சிலுவை மரணத்துல யாரு செய்கிறாங்களோ அவனை சாபமா தான் பார்ப்பாங்க, பரிதாபமாக பார்க்க மாட்டாங்க, சாபமா. அப்ப இந்த
இந்த இத்தனையோ ஒரு 1000 கோடி 1000 லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்து பேயிலிருந்து பிசாசிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த ஒருவன் கூட அவரை பார்க்கல, கிட்ட வரையில. ஏன்? அதை விட 120 பேரை தேவன் தெரிந்து கொண்டிருந்தார். 120 பேர் இருந்தாங்க. 120 பேர் ஒருவன் வரையில. அதை விட அதில் 70 பேரை தெரிஞ்சுவிட்டார். 70 பேருக்கு யார் வந்தாங்க? அங்கேயும் ஒன்றும் வரையில. அதை விட 12 பேர் அவருக்கு அவங்க சொன்னாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள், அது இதாண்டெல்லாம் சொல்லி அவரோட சேர்ந்து உண்டு குடிச்சு வாழ்ந்து எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இவர் தனிமையாக்கப்பட்டு சபிக்கப்பட்டவராக தோன்றினார். ஆமே. அது மாத்திரமே 3 சீசர்கள் பிரியமா யாக்கோப்பு, யோவான், பேதுரு. இந்த யாக்கோப்பு, யோவான், பேதுரு இந்த 3 பேரையும் அவர் பிரியமா வச்சிருந்தார். அவங்க கூட கிட்ட மறந்துடிச்சுட்டு ஓடிட்டாங்க. அப்ப இதுதான் சபிக்கப்பட்டவனுக்கு காணப்படுற நிலவரம். எதுவும் தித்திக்காது. அவன் என்ன செய்தாலும் துலங்காது. அவன் எதையும் அதை பொருட்டாக எண்ண மாட்டான். என்ன செய்தாலும் அங்கேயாவது பொருட்டாக எண்ண மாட்டான். அப்ப இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்குன தேவன் அந்த சிலுவை மரணத்துல வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக இந்த 3 மணி நேரம் தொங்கினார். 3 மணி நேரம் தான் தொங்கினார். அந்த தொங்குறது கூட அவருக்கு தகுதி இல்லாமல் ஒட்டு, அதாவது ஒரு பொட்டு துணியை இந்த வானத்தையும் பூமியை அண்ட மலைகள் செடிகள் கொடிகள் எல்லாவற்றையும் இந்த பூமியை உருவாக்கின தேவன் வெறும் மனை நிர்வாணமாக தொங்க விடப்பட்டார். அதுதான் சிலுவை மரணம், கொடிய மரணம். பாவத்தின் உச்ச கட்டமே அந்த சிலுவை மரணம் தான். அதுதான் சிலுவை மரணத்தை குறித்து. அப்படிப்பட்ட பாவத்தினால உண்டான சாபத்தை அவர் நீக்கி போறதுக்காக மரத்தில தூக்கி போடப்பட்டார். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்படிப்பட்டு தான் உங்களை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை சீசர்கள் இருந்தாங்க, எத்தனை பேரை விடுதலையாக்கி இருந்தாங்க. ஒருத்தர் கூட கிட்டவில்லை. ஒரு கலாச்சாரத்துக்காகத்தான் ஒரு பொட்டு துணியை அவற்றை அறையில சுத்தி விட்டுருக்காங்க. ஆனா அங்க அந்த துணியும் இல்லாமத்தான் அவர் அங்கே தொங்கினார் சொல்லி வேதத்துல பார்க்கணும். சரியா? அப்ப இந்த சாபத்தை நாங்க என்ன செய்யலாம்? அப்ப சரி, எல்லாம் தேவன் எங்களுக்கான பாவத்தை 3 ஆணியில மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை மூலமாக 3 ஆணிகள்ல பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். சரியா? அப்ப இந்த பாவத்தினால வந்த சாபத்தையும் அவர் மரத்துல தூக்கப்பட்டது நிமித்தம் அந்த சாபத்தை அவர் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டார். நான் ஒன்று சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள பாவம் சாபம் என்றது ஒரு துளிதனும் இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. சாபம் வருமா வராதா? இருக்கா இல்லையா? இருக்காது. என்றால் அவர் எனக்காக அடிக்கப்பட்டுட்டார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டுட்டார். எனக்காக அவர் மரத்தில் தூக்கப்பட்ட நிமித்தம் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சாபத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனால் பாவமோ சாபமோ எங்களை மேற்கொள்ள முடியாது. சரியா? அப்ப இதுல இருந்து நான் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல இருந்து நான் உங்களை நாங்க எப்படி பிரதர் அல்லது எப்படி பாஸ்டர் இதுல இருந்து நான் விடுதலையாக்கப்பட முடியும் என்று கேட்டா 2 விஷயம் தான் இருக்கு. என்ன எத்தனை விஷயம்? 2 விடயங்கள் இருக்குது. 2 விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப இப்ப நான் உங்களை சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இப்ப நான் சொல்றதை வழியா கேட்கணும். நீங்கள் வானத்திலே பூமியிலே உண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பலுகி பெறுவீர்களாக, உங்களுடைய சம்பத்து பெருகும், உங்களோட பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கும், பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும். இப்ப நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் கூறுங்க. எதை வச்சு ஆசீர்வாதத்தை கூறியிருக்கணும்? வார்த்தை வச்சு. அப்ப இந்த வார்த்தையினால ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வருமே என்றால் சாபம் எப்படி வந்திருக்கு? சொல்லுங்க. ஆசீர்வாதம் வார்த்தை மூலமாக, நான் இப்ப பேசின வார்த்தை மூலமாக, ஆசீர்வாதத்தின் வார்த்தை மூலமாக வருமே என்றால் சாபம் எப்படி வந்து உங்களுக்கு நுழைஞ்சிருக்கும்? அப்ப இப்ப ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு சாபம் இருந்ததா?
சொல்லுங்க வாய்தல். ரட்சிக்கப்பட்டு நீங்க இயேசுதான் எனக்கு ரட்சகர், அவர்தான் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய ஒட்டுமொத்தமான சகல தரித்திரத்துக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோட வந்தார் என்று சொல்லி விசுவாசிச்சு நீங்க ரட்சிப்பை பெற்ற உங்களுக்கு சாபம் இருக்குமா? இருக்காது. ஒரு துளி கூட இருக்காது. நான் வேதாகமத்தை குறித்து நான் சாட்சியா சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சாபமும் உங்களுக்கு இருக்காது, இருக்க முடியாது, இல்லவே இல்லை. ஒட்டுமொத்தமான எல்லா சாபத்தையும் அவர் 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 சாபமாக காணப்பட்டார், சபிக்கப்பட்டவராக காணப்பட்டார் தேவனுடைய பார்வையில். ஆமென். அப்ப இப்ப ஆசீர்வாதமான வார்த்தை வந்து வார்த்தை மூலமா வர்றது போல சாபமான வார்த்தையும் வார்த்தை மூலமாக தான் வரும். அப்ப பாவங்களை சுமந்து விட்டார் சரி, சாபங்களை சுமந்து விட்டார் சரி. அப்படியே எங்கட சாபம் வாழ்க்கையை விட்டு நுழையாதபடிக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, வாசிங்க சகரியாவை வாசிங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்ப நாங்க எங்கட வார்த்தையினாலே அவன் செய்வனை செஞ்சுட்டான், அவன் சூனியம் செஞ்சுட்டான்னு சொல்லி எங்கட வார்த்தையினாலேயே செய்வன சூனியத்தை கொண்டு வந்துடும். சொல்லி சொல்லி சொல்லியே கொண்டு வந்துடும். இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறது போல எங்களுக்கு செய்வனை வச்சிருக்க மாட்டான், சூனியம் வச்சிருக்க மாட்டான், பிசாசு இருக்காது. ஆனா பிசாசு வந்துட்டு பிரதர், பிசாசு வந்துட்டு பிரதர், பிசாசு தான் நிற்கிறான் போல இருக்குது, அல்ல செய்வனை வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான், இதை சொல்லி சொல்லி சொல்லியே உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள நுழைய பண்றது யாரு? நீங்க தான். உங்களோட வாயால தான் அதை உள்ளுக்குள்ள நுழைய பண்றீங்க. செய்வன சூனியம், மருந்து, மாந்திரிகம் எல்லாம் உங்களை வேலை செய்ய. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆளுகை செய்யறதுக்கு அனுமதி இல்லை, துளி கூட அனுமதி இல்லை. ஆனபடியால் அதை எடுத்துக்கொள்றது உங்களோட வார்த்தையினாலும் உங்களோட வாய் மூலமாக. பாசிமா சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்படட்டும். ரைட். அப்ப திருப்பி வாசிங்க. முதலாவது வசனம், நீங்க புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே, சாபம் முற்காலத்துல சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, என்னதுக்காக? ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். இப்ப நீங்க ரட்சிப்பை பெற்றுனீங்கன்னா சாபத்துக்காக உங்களை ரட்சிக்கல, சாபத்துக்குள்ள இருக்கும்படியாக ரட்சிக்கல, ஆசீர்வாதமாக வாழும்படியாக அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். பிளாங்க உங்களுக்கு திருப்பி அதை வாசிங்க. பிளாங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய், ரட்சிக்கப்பட முதல் புறஜாதிகளா இருந்த நீங்க சாபமாய் இருந்த நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆமென் நான் உங்களை ரட்சிப்பேன். ஆமென் 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 ஆமென். அப்ப இப்ப எப்படி உங்களுக்கு ரட்சிக்கப்படும் போது சாபம் இருந்தது, ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்க அறிக்கையிட்ட நிமித்தம் உங்களுடைய சாபங்கள் எல்லாம் அப்படியே நீக்கப்பட்டு ரட்சிப்பின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டானது. சரியா? இது இலவசமாக உங்களுக்கு உண்டானது. இது கிருபையினால உண்டாக்கப்பட்டது, கிருபையினால உண்டாக்கப்பட்டது. இந்த வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட உங்களோட வாழ்க்கையிலேயோ சரி, எவ்வளவு அது எள்ளளவும் உங்களுக்கு சாபம் இருக்க முடியாது, எள்ளளவும் உங்களுக்கு சாபம் இருக்க முடியாது. சரி, நான் இதை எப்படி ஜெயிக்கலாம்? எப்படி ஜெயிக்க முடியும்? 2 காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்குமானால், 2 காரியம் நான் ஏற்கனவே சொன்னேன், 2 காரியம் உங்களோட வாழ்க்கையில இருக்குமானால் அந்த சாபம் உங்களோட குடும்பத்திலேயோ, உங்களோட வாழ்க்கையிலேயோ, உங்களோட சந்ததியிலேயோ, உங்களுடைய சந்தானத்துக்குள்ளேயோ வர முடியாது. வாசிப்போம். வெளிப்படுத்தலுக்கு எழுதின சுவிசேஷம் 22ஆவது அதிகாரம் 9-3 வசனம். வாசிங்க. பளிங்கைப் போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது வாரந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியும்
அப்ப இப்ப என்ன சொல்றது, இப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதி எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்காராம்? வாய்ப்பு சொல்லுங்க, சாபம் இருக்காது. ஜீவ தண்ணீர் உள்ள நதி எங்க ஓடிக்கொண்டு இருக்குதோ அங்க எள்ளளவுக்கும் சாபம் இருக்க முடியாது. அப்ப ஜீவ விருட்சம் எங்க இருக்குதோ அங்கேயும் சாபம் இருக்க முடியாது. அப்ப இந்த ஜீவ விருட்சமும் இந்த ஜீவ நதியும் உங்களுக்குள்ள ரெண்டும் உங்களுக்குள்ள காணப்பட்டா உங்களோட வாயாலேயோ எண்ணத்தாலேயும் அந்த சாபம் உங்களுக்குள்ள உபதேசிக்க முடியாது. சாபத்துக்கான முடிவை தேவன் உண்டு பண்ணி விட்டார். சாபத்துக்கான முடிவை தேவன் உண்டு பண்ணி விட்டார். ஆனா என்ன செய்யுது? நீங்க தான் உங்களோட வாயாலேயே சாபத்தை கொடுப்பீங்க. நெகட்டிவான வார்த்தைகளை, தோல்வியான வார்த்தைகளை பேசி 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 சாபத்தையும் தரித்திரத்தையும் வறுமையும் உள்வாங்கிறது, தோல்வியான காரியங்கள் உள்வாங்கிறது உங்களோட வாய் தான். விளங்குதான்? உங்களோட வாயால தான் நீங்க அதெல்லாம் உள்வாங்குறீங்க ஒழிய தேவன் உங்களுக்கு அனுமதிக்க இல்லை. சரியா? நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனேயே உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறார். சரிதானே? ரட்சிக்கப்பட்ட, மறுபடியும் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற உங்களுக்கு எந்த சாபமும், ஒரு துளி எள்ளளவு சாபமும் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. சரியா? அப்ப இப்ப என்ன சொன்ன, ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களுக்கு காணப்படணும், அங்கே ஜீவ விருட்சம் காணப்படணும். வாசிங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். வாசிங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அந்த யோவான்ல சொல்லப்படும் யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனம். அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. யோவான்ல சொல்லப்படு, என்னை விசுவாசிக்கிறவரிடத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வரும். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 38-39. கொஞ்சம் அவதானம் மாதிரி இருக்கும். அப்ப நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. வேதம் சொல்லுது நீதிமானுடைய வாய் என்னவா? ஜீவ ஊற்றா இருக்குது என்று சொல்லி இருக்குது. யோவான்ல சொல்லி இருக்குது, என்னை விசுவாசிக்கிறவரிடத்திலிருந்து, என்னை விசுவாசிக்கிறவரோட உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும். வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன், பரிசுத்தமா இருக்கிறவன் என்று இல்ல, விசுவாசமா இருக்கிறவன் இடத்திலிருந்து எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இத அடுத்த வாசிங்க. இப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதி யாரு? வாயத்துல சொல்லுங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதி யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர்ல நிறைந்து நீங்க அந்நிய பாஷையில நிரம்பி காலையிலே மாலையில நீங்க அகப்படுற நேரமெல்லாம் நீங்க கர்த்தரை துதிச்சு மகிழ்ந்து அந்நிய பாஷையில நிரம்பி உங்களோட வாயில அந்த ஜீவ நதி ஓடுமாயானால் சாபம் உங்களோட குடும்பத்தில் இருக்குமா? உங்களோட தொழில இருக்குமா? எங்கட பாஸ்டர், உதாரணத்துக்கு எங்கட பாஸ்டர் சொல்லலாம், எப்ப பார்த்தாலும் வாய்க்குள்ள அந்நிய பாஷையே பேசிக்கொண்டிருக்கிறார். வேலை செய்யற நேரம், தொழில் செய்யற நேரம், போகல வரத்துல எல்லாவற்றிலும் அவர் அதை எனக்கு முன்மாதிரியாக அதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் செய்வது வாய்க்கு தொட்டது துளங்கும். ஏன்? அவர் அந்த ஜீவ நதியுள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய வாயில வைத்து உள்ளத்துல வைத்து வாயினால பேசி பேசி அதில இருந்து எல்லா சாபங்களையும் நீக்கி போட்டு அவர் வாழ்க்கையில வெற்றி பெற்றுக் கொண்டு வாழ்ந்தது. அதை நான் சாட்சியாக சொல்வேன். அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியான ஜீவ நதி சொல்லி விளங்குதா உங்களுக்கு? ஜீவ நதி எங்க இருக்கோ அங்க சாபம் இருக்கா? திருப்பி வாசிக்கிறதா? வாசிங்க, வெளிப்படத்தில் இருக்க வாசிங்க, திருப்பி வாசிங்க. என்னப்பா அப்படி விரைச்சு பாருங்க. 1:3 22 1:3. பின்பு பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அங்கதான் இந்த புறப்பட்டு வருது. பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடத்திலிருந்து. இயேசுவானவர் எங்களுக்காக செய்து முடித்து
இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு செல்ற வேளையில உங்களுக்கான ஒரு தேற்றரவாளனா, உங்களுக்கான ஒரு காவலாளரை அவர் வைத்தது அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. அப்ப இது இருந்தா சாபம் வருமா? இனி ஒரு சாபமும் இராது. ரைட். அப்ப இப்ப ஜீவ நதியை பார்த்துட்டோம். ஜீவ நதி என்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு அதை பேசி அதோட நீங்கள் காணப்படுகிறீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில சாபம் வராது. தொழில சாபம் இருக்காம ஒரு துளி எண்ணளவும் உங்களோட சாபங்கள் அதுக்குள்ள காணப்பட முடியாது. இப்ப ஜீவ நதியை பார்த்துட்டோம். இப்ப ஜீவ விருட்சம் எங்க இருக்கோ, ஜீவ விருட்சம் எங்க விதைக்கப்படுதோ அங்க எல்லாம் சாபம் இருக்காதான். வாசிங்க நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப இது இந்த வார்த்தை இதுல ஒழுங்கான தெளிவில்லாம இருக்குது. IBS இன்டர்நேஷனல் வேர்ட்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் அந்த அந்த பைபிள்ல நாங்கள் பார்ப்போம் என்றால் அதை வாசிங்க பார்ப்போம். நல்ல வாக்கியம் ஜீவ விருட்சம். நல்ல வாக்கியம் அது ஜீவ விருட்சம். நல்ல வாக்கியம் எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம். அப்ப இந்த நல்ல வார்த்தைகள் ஜீவ விருட்சமா இருக்குதா? இந்த நல்ல வார்த்தைகள் எப்படி வரும் உங்களோட வாழ்க்கையில? எங்க இருக்குது நல்ல வார்த்தைகள்? சொல்லுங்க. அதானப்பா இதுல எழுதி கொடுத்து வச்சிருக்கு. நல்ல வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் உங்களை குறித்து, உங்களோட ஆயுசை குறித்து, உங்களோட வாழ்நாளை குறித்து, உங்களோட குடும்பத்தை குறித்து, உங்களோட எதிர்காலத்தை குறித்து, உங்களோட தொழிலை குறித்து, உங்களோட கையின் பிரயாசங்களை குறித்து, உங்களோட குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வாக்கியங்கள். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் எனக்கு மேற்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இப்படி வாக்கு தத்தங்கள், ஜீவ விருட்சங்கள், ஜீவ விருட்சத்தின் விதைகள் என்கிற இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகளை வாசிங்க திருப்பி இருக்கா? ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப இந்த வாயால இந்த ஜீவ விருட்சங்களை நீங்க நடவணும். என்னத்தை நடவணும்? இந்த வாக்கு தத்தங்கள். அந்நிய பாசையில் நிரம்பி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது அது ஜீவ நதி. இது ஜீவ விருட்சம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஓயாமல், அதாவது சும்மா சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். கர்த்தர் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் செய்வதெல்லாம் பாக்கி நாங்கள் இப்படி எல்லாம் சொல்றது இல்லை. உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நீங்க விசுவாசத்தோட தேவனுடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை விதைப்பீர்களானால் அந்த வசன வாசிக்கணும். அதை நிப்பாட்டணும். ஓகே. அப்ப நம்ம சரி அடுத்த முறை பார்ப்போம். அப்ப இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நீங்கள் பேசுவீர்களானால் சாபம் உங்களோட வாழ்க்கையில இருக்குமா? இருக்காது? இருக்கவே இருக்காது. தொடவே தொடாது. இதை யாக்கோப்பில் ஆண்டவர் சொல்றார். யாக்கோப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாவு 3 காரியம், 3D சொல்லி இருக்கு. என்னண்டா ஒரு நாவு டிரைவ் பண்ணுமெண்டா நடத்தி செல்றது. அதாவது குதிரைகளுக்கு கடிவாளங்களை போட்டு நடத்தி செல்றது. அப்ப இந்த நாவும் அதே போலதான். இந்த நாவு கொல்லாத நெருப்புன்னு சொல்லி. அப்ப குதிரைகளை நடத்துறது, கடிவாளம் போட்டு நடத்துறத டிரைவ் சொல்லி இருக்குது. அது போல ரெண்டாவது அது ஒரு காட்டையே கொளுத்தக்கூடிய அக்கினி நிறைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. காட்டையே எரித்து விடுறது. அதாவது சொல்லியிருக்கு. சரியா? அப்ப எரித்து விடுறது. மற்றது டைரக்ஷன் சொல்லியிருக்கு. மூன்றாவது என்ன சொல்லி? டைரக்ஷன் சொன்னா நாங்க நல்ல வழிகளில் போயிருந்தால் தீய வார்த்தைகள் எங்களுக்குள்ள பேசி எங்களை நாங்க போன வழியையே மாற்றி விடுமான்னு சொல்லி வேதம். அப்ப நாங்கள் எங்களோட வாய் தான்
மிக முக்கியம். எங்களுடைய நாவு மிக முக்கியம். இந்த சாபம் எங்களுக்குள்ள இல்ல, சாபம் நுழையிறதுக்கான வாசல் எங்களுடைய நாவு, எங்களுடைய நாவு, எங்களோட வார்த்தை மூலம்தான் ஒரு மனுஷனுக்குள்ள, சாபமே இல்லாத மனுஷனுக்குள்ள சாபம் உட்பிரவேசிக்கிற வழி அந்த நாவு தான். விளங்குதா உங்களுக்கு? எந்த வழி, எதன் மூலமா சாபம் பிரவேசிக்கிறது? வார்த்தை மூலமா. வார்த்தை என்னதுல இருந்து? நாவுனால. அதுதான் நாவ எந்த நேரமும் தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க. ஏண்டா பத்தி கொளுத்தி விட்டுருங்க, கொளுத்தி விட்டு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொன்னா அடிபட்டு விழ வண்டிங்க. ஆறுக்காவது மாற கடற்கரை ஏதாவது சொல்லி விட்டுட்டோம்டா அடிதான் அடி காயம். அது மனுஷன் அடிபட்டு காயம், ரத்தம் வராத காயம். அது என்ன? நாவில இருந்து வர காயம் எப்படி? ரத்தம் வராத காயம். அது ஊம காயம் மாதிரி. அது அப்படியே அதோட போய் சில பேர் அப்படியே போயிடுவாங்க. அப்ப அந்த நாம பத்திரமா வச்சுக்கணுங்க. ஆனபடிதான் ஆண்டவர் இந்த நேரம் தண்ணி உள்ள ஒரு கோலைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி உங்களோட நாவுகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏண்டா கொஞ்சத்தை வறண்டு போயிட்டோம், பத்தி எரியப்படும், சரீரத்தையே எரிய பண்ணிடும்ன்றதுக்காக தான் வச்சிருக்கிறார். அந்தபடியா இந்த மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருந்தது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அதுபடியா விளங்கி கொள்ளுங்க. நாவ தேவையில்லாம, வார்த்தைகளை தேவையில்லாம தோல்வியானதை, நெகட்டிவானதை, நேரதானதை, பிழையானதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பேசி நெகட்டிவானதை, தோல்வியானதை எங்களோட வாழ்க்கையில அறுவடை செய்யாதபடிக்கு நான் செய்வது வாய்க்கும். என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்படும். பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கும். நல்ல விடயங்களை, நல்ல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஜீவ விருட்சத்தின் விதைகளாகிய இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாயில வைத்து விதைப்பீர்களானால் அங்கே ஒரு சாபமும் இருக்காது. வெளிப்படத்துல சொல்லப்பட்டபடி ஒரு சாபமும் இருக்கப்படாது. ஜீவ நதி எங்க ஓடுதோ அங்க சாபம் இருக்காது. ஜீவ விருட்சம் எங்க இருக்குதோ அங்கே சாபம் இருக்க முடியாது. நாங்கள் யாவரும் எழுந்து